அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மீண்டும் சர்ச்சையில் சிக்கும் திமுக பேச்சாளர்கள் ஒருத்தர் அந்த பட்ஜெட் யூஸ் பண்ணுங்க போதும். டாபிக்காவே இருக்காது. ஜனநாயகம் தனியா வெளிவந்த அன்னைக்கு மீடியா தான் எல்லா டிவியும் கொடுப்பாங்க. ஆம்பளை பொம்பளை எல்லாம் கூட்டடிச்சு பார்த்தோமா அப்படி இருக்க மக்கள் திண்டாங்க. இன்னமும் மீசை நான் தான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நான் தான் பெரிய ஆம்பளைன்னு சொல்லிட்டு இருப்பாரு பேச்சாளர். அவர் யார், என்ன ஏது, எவ்வளோ கேவலமான விஷயம் பேசியிருக்காரு. நம்ம முதல்வர் அவர்களே ஒருமையில விமர்சிச்சிருக்காரு. சனியன் அப்படின்ற தகாத வார்த்தைகள் பேசியிருக்காரு. யாருன்றதை சொல்லிடுறேன். அது கூட எங்க இனிமே அவர் நடிக்க போறத பார்க்க போறது அது நடிச்சுட்டாங்க சொல்லிடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் ரகுபதி அவர்கள் இப்போ உள்ள இருக்கிற மார்க்கண்டேயன் எம்எல்ஏ அவர்கள் எலும்பு உடப்பேன்னு சொன்னதெல்லாம் தப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுக்காக அப்படின்றதையும் வீடியோக்குள்ள விரிவாக பேசுகிறேன். ஸ்டாலின் அவர்கள் திடீர்னு வந்து தம்பி விஜய் அவர்களே கர்நாடகத்துக்குலாம் போகாதீங்க, சதி வலையில் சிக்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல். இன்றைக்கி வந்து நீட் பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அமைச்சர் விலகிட்டார், மத்திய அமைச்சர் பதவி விலகிட்டார். இதுக்கப்புறம் வரிசையாக அப்லோடு பண்ணப்படுற டெல்லியில் இருக்கிற ரீல்ஸ் வீடியோக்கள் நிறைய இருக்குது. அந்த ப்ரொட்டஸ்ட்டில் நடந்த மிகப்பெரிய பிரச்சனைகள், அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்திருக்கிற ஃபண்ட்ஸை பற்றி வீடியோ வந்திருக்கு. அதையும் நான் வீடியோக்குள்ளே விரிவாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு நம்மளுடைய வீடியோவை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்மளுடைய வீடியோவை உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமாக முன்னாள் அமைச்சர் ரகுபதி அவர்கள் நெல்லையில் ஒரு மேடையில் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, மார்க்கண்டேயன் எம்எல்ஏ வந்து நம்ம முதல்வர் அவர்களுடைய எலும்பை உடைப்பேன் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு இன்னைக்கு நீதிமன்ற நாள் 15 நாள் காவலில் உள்ளே இருக்கிறாப்புல. ஆனால் இவர் வந்து என்ன முட்டு கொடுத்து பேசியிருக்காருன்னா, அப்படி சொன்னதெல்லாம் தப்பு கிடையாது, அது சரியான பேச்சு தான். அவர் ஒன்றும் கையில் ஆயுதம் வச்சுக்கிட்டு சொல்லலைல, நேருக்கு நேராக உட்கார வச்சுக்கிட்டு சொல்லலைல, சட்டசபையை மூடிடுவேன்னு சொன்னதுக்கு தானே சொல்கிறாரு. இது எந்த விதத்தில் வன்முறையை தூண்டுன்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சை பேசியிருக்காரு. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மார்க்கண்டேயன் அவர்கள் இந்த மாதிரி ஒரு பேச்சை பேசினதுக்கு ஏகப்பட்ட விளக்கங்கள் கொடுத்தாங்க. கோவத்தில் ஏதோ எங்கள் அப்பா பேசிட்டாருன்னு அந்த பையன் மார்க்கண்டேயனோட பையன்லாம் பேசினார். நீதிமன்றம் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஜாமீன் கூட இன்றைக்கி வழங்கலை, உள்ளே தான் இருக்கிறாப்புல. இதெல்லாம் தாண்டி அவருக்கு விசாரணையும் போய்கிட்டு இருக்குது. ரைட்டாக இன்றைக்கி முன்னாள் அமைச்சர் ரகுபதி அவர்கள் ஒரு அளவுக்கு பேசலாம். அதாவது ஒருத்தரை எலும்பை உடைப்பேன்னு சொல்கிற அந்த குலை மிரட்டலெல்லாம் வந்து சும்மா சாதாரணங்கன்னு சொல்லி பேசுகிறாருன்னா எந்த அளவுக்கு முட்டு கொடுத்து பேசுகிறாருன்றதை நம்ம பார்க்கணும். இப்படி தான் நாங்கள் பேசுவோம் அப்படின்ற ஒரு தோனியை இன்றைக்கி திமுக கையில் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கு. இதே பாணியை தான் நேற்று நைட்டு நக்கி கோபால் அப்படின்னு சொல்லணும். நக்கி கோபால்னா உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். சில எட்டப்பா வேலையெல்லாம் பார்த்துருப்பாரு. முன்னாடி இருந்த காவல் தெய்வமாக இருந்த வீரப்பன் அவர்களை போட்டு கொடுத்த ஒரு இடத்துல வர்றவர் இவரெல்லாம் வந்து தோண்டுனா நிறையா வரும். அந்த மாதிரியான இந்த நக்கி கோபால், மீசை கோபால்னு வேற அழைக்கப்படுவார். இந்த ஒரு கருங்காலி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, நேற்று ஒரு மேடையில் பேசியிருக்கு, நம்ம முதல்வர் அவர்களை ரொம்ப மோசமாக ஒருமையில் பேசி இந்த ஜனநாயகன் அப்படின்ற படம் இந்த சனியை வந்து இவ்வளோ நாள் வந்து இந்த மக்களை வந்து குழப்பியிருக்கு. இது வந்து ஒரு பணம், எப்படி ஜனநாயகம் பணம் 6 மாதத்துக்கு முன்னாடி செத்து போச்சு, ஊரெல்லாம் பார்த்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப மோசமாக வந்து வார்த்தைகள் சொல்ல முடியல. இதுக்கு மேலே அவ்வளோ மோசமான வார்த்தைகளெல்லாம் பேசி படத்தையும் சரி நம்ம முதல்வர் அவர்களையும் சரி ரொம்ப மோசமாக பேசியிருக்காரு. கல்வி அமைச்சர்லேருந்து தமிழக முதலமைச்சர் வரைக்கும் வந்து எல்லா பேரையுமே ஒருமையில் பேசி இங்கே இருக்கிற யாராவதுக்கு அறிவு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு இந்த நீட் போராட்டத்துக்கு ஆதரவாக நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு பேசியிருக்கிற இந்த கருங்காலிகளை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாரோ தூக்கி உள்ளே போட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம முதல்வர் அவர்கள் அவங்க செஞ்ச தப்புக்கு. இவரையும் லைட்டாக சிறப்பாக கவனித்து விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றது எங்களுடைய ஒரு கருத்து. ஏன்னா இன்றைக்கி நம்ம ரசிகர், அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்கள், இன்றைக்கி ரசிகர்கள் அப்படின்றத தாண்டி தொண்டர்களாக இன்றைக்கி மாறி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் இந்த கும்பல் பார்த்திங்கன்னா இன்னும் சினிமாலேருந்து வெளியில் வராமல் நம்மளை வந்து இன்றைக்கி தமிழக மக்களை எந்த அளவுக்கு மோசமாக பேசணுமோ பேசிக்கிட்டே, அதாவது ஒரு பெண்கள் சொல்லியே ஆகணும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் அண்ணனா தம்பியா இன்றைக்கி நம்ம வந்து விஜய் அண்ணனை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம எல்லாம் சேர்ந்து கூத்தடிக்கிறோம், இளைஞர்களும் சேர்ந்து மோசமான வகையில் ஆடுறோம், குத்தாட்டம் போடுறோம்னு சொல்லிட்டு பேசி அந்த வீடியோ பேசியிருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா திரிசா அவர்களுடைய அம்மாவும் திரிசாவும் பார்த்திங்கன்னா நம்ம முதல்வர் அவர்களுடைய படத்துக்கு அந்த கடைசி படம் அப்படின்றனால அவங்களுடைய ஒரு பங்களிப்பை சொல்லியிருப்பாங்க. எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க. சினிமா துறையிலேருந்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க. அதாவது அவங்க முன்னாடி இருக்கிற கோபதாவங்கள்லாம் தாண்டி பேசியிருக்கும்போது குறிப்பாக இவங்களை மட்டும் இவர் ஏன் எடுத்து பேசுகிறாரு, இந்த கீழ்த்தர புத்தி இந்த திமுக காரங்களுக்கு போகாதா அப்படின்றத நம்ம கேட்டாகணும். இதை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஆளை நம்ம என்ன பண்ணலாம், மீசையை நல்லா நறுக்கி விட்ருவோமா அப்படின்றதெல்லாம் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இன்றைக்கி நக்கி கோபால் அப்படின்ற இந்த திமுக சொம்பு குடிச்சிட்டு பேசுவார் உங்களுக்கு ஒவ்வொரு மேடையிலையும். போன ஒரு வாரம் தான் இருக்கும் வைகோ அவர்களை வச்சிருந்து இந்த விழா மேடைக்கே வந்து ஹீரோவே ராஜ்மோகன் தான்.
வைகோ தான் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து இதே நாரவாய் தான் பேசுச்சு. இதே நாரவாய் பார்த்தீங்கன்னா, சரக்கு அடிச்சோனே வேற மாரி ஆயிரும் போலுக்கு. அந்த மாரி தான் இன்னைக்கு இவங்களோட நிலைமை இருக்கு. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களும் அதே மாரி தான் பேசியிருக்காரு. என்னன்னா, நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சரா இருந்த எம்ஜிஆர் அவர்கள் கர்நாடகத்துக்கு போய் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைய சால்வ் பண்ணிட்டு வந்தாரு. இப்ப அதே போல கர்நாடகத்துக்கு நம்ம முதல்வர் அவர்கள் ஆகஸ்ட் 5ல போவாரா? நேத்து நம்மளுடைய ராஜ்மோகன் அவர்கள் பிரஸ் மீட்ல ஆகஸ்ட் 3ன்னு சொல்ட்டாரு. அப்ப எந்த தேதி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கான்ட்ரோவர்சி போகுது. 5ல போறாரா? 3ல போறாரா? பெங்களூர் போறாரா? கர்நாடகா போறாரா? இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா ஆயிக்கிட்டு இருக்கும்போது, கடைசியில தேதி வந்து 5 அப்படின்றது முடிவு பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 3ல ஒரு சின்ன வேலைக்காக பெங்களூர் போலாம் அப்படின்ற பிளான் இருந்துச்சு. அது இன்னும் உறுதிப்படுத்தப்படல அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இப்ப நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகாவை சேர்ந்த முதலமைச்சரை சந்திச்சு, இந்த மேகதாது பிரச்சனைக்கு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வச்சுட்டார் அப்படின்னா, யோசிச்சு பாருங்க என்ன மாதிரியான தமிழ்நாடு ஆகும். இதுக்கு முன்னால இந்த மேகதாதுவை வச்சிருந்து அரசியல் பண்ண இந்த திமுக, அதிமுகக்கள் எவ்வளோ பெரிய துண்ட தலையில போட்டுக்க வேண்டிய நிலைமை வரும். மக்கள் எப்படி காரி துப்புவாங்க. என்னடா சிம்பிளா பேசி முடிக்க வேண்டிய விஷயத்த இப்படி எங்கள வச்சு அரசியல் பண்ணி இந்த விவசாயம் பாதிச்சு தண்ணி நாங்க லிட்டர் கணக்குல வாங்கி இப்படி செடிகளுக்கு ஊத்துறோமே, தண்ணி இல்லாம காஞ்சோமேன்னு சொல்லிட்டு இவங்கள இடைத்தேர்தல்ல புரட்டி புரட்டி அடிக்கிற நிலைமை வரப்போகுது. அதுதான் தமிழ்நாட்டுல நடக்க போகுது. நம்மளுடைய தமிழக மக்களின் நலன் கருதி கர்நாடகால போய் இறங்கி உட்காந்து பேச போறார் முதலமைச்சர் அவர்கள். கண்டிப்பா நல்ல முடிவு எட்டும் அப்படின்னு சொல்லிருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். டெல்லியில இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு. தமிழ்நாட்டுல அத திமுக பல்வேறு வகையில திசை திருப்பி பார்த்தாங்க. ஆட்சிய கவுக்குறதுக்கு எவ்வளவோ வேலைகள் பார்த்தாங்க. இயக்குனர் படைகள இறக்குனாங்க. மோசமான அந்த அதாவது எப்படி சொல்றது? புறம்போக்கு பொன்ராஜுன்னு சொல்லி நம்ம ஒருத்தர சொல்லுவோம் பார்த்தீங்களா? அப்துல் கலாம் ஐயாவுடைய முன்னாள் உதவியாளர்ன்ற பேர்ல தமிழக பெண்களை கேவலமா பேசின அந்த பொன்ராஜும் நேத்து அந்த ஒரு மேடையில பேசியிருக்காப்ல. எப்படி இந்த ஆளெல்லாம் மேடையில பேச அனுமதிக்கிறாங்கன்னு தெரியல. தமிழக பெண்களை ஒட்டுமொத்தமா அசிங்கமா பேசி, சொல்லக்கூடாத வார்த்தைகள சொல்லி 2 கேஸ் இருக்கு. வன்முறை தூண்டுற கேஸு, பெண்களை இழிவா பேசுற கேஸுன்னு இருக்கு. ஜாமீனுக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருந்த இவர மேடையில ஏத்தி நீட்டுக்கு ஆதரவா பேச வைக்கிறாங்க அப்படின்னா, இது திமுகவை தவிர வேற என்னங்க பண்ண முடியும்? அப்படின்ற ஒரு பிரச்சனை. 2வது பார்த்தீங்கன்னா, நேத்து அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் மாணவர்களுக்கு சப்போர்ட் குடுக்கறதுக்கு போயிருக்கும்போது, திமுகவை சேர்ந்த சில திருட்டு கும்பல்கள், நீங்க அதெல்லாம் வரக்கூடாது, அதெல்லாம் நீங்க தப்பு அப்படின்னு சொல்லும்போது, அமைச்சர் அவர்கள் உங்களுக்கு நான் ஆதரவு குடுக்க தான் வந்திருக்கேன்னு சொல்ல கொஞ்ச நேரத்திலேயே தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகினார் அப்படின்ற செய்தி வந்த உடனே, இவிங்க உடனே கத்துறாய்ங்க. எப்படின்னா, போராட்டம் முடிஞ்சு போச்சு. ஐயையோ! இனி அவ்வளோதானா? இனி நாள பின்னலாம் வந்து நமக்கு போராடுறதுக்கு நெறைய காசெல்லாம் வரும்னு எதிர்பார்த்தோமே, திடீர்னு இன்னைக்கே கலைஞ்சு போயிட்டா எப்படி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, திடீர்னு ஒரு கும்பல், இல்ல இல்ல எங்களுக்கு மெரினாவ குடுங்க. நாங்க மெரினால போய் போராடுறோம். இங்க வந்து இடம் பத்தல எங்களுக்கு. ரொம்ப சின்ன இடமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாய்ங்க. தம்பி வேலை முடிஞ்சு போச்சுப்பா. ஆள் ராஜினாமா பண்ணிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டாப்ல. நீங்களும் வீட்டுக்கு கிளம்பிருங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுல சொன்னதுக்கு அப்புறமா, அதுக்கப்புறம் தான் கலைஞ்சு போயிருக்கிறதெல்லாம் பார்த்தோம். இவங்க கலைஞ்சு போயிருதுக்கு அப்புறமா சிஜேபியை சேர்ந்த சில பேர் பிரஸ் மீட் குடுக்குறாங்க. மாணவர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. எங்கள வந்து ஹீரோவாலாம் ஆக்கிராதீங்க. நாங்க அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. நம்மளுடைய ஒரு கோரிக்கைய மத்திய அரசு ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுல பிரஸ் மீட்ட குடுத்ததுக்கு அப்புறமா எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் பேரா கலைஞ்சு போனாங்க. இதில மிகப்பெரிய அளவுல பார்க்கப்பட வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப டெல்லி அப்படின்னா, அது மிகப்பெரிய ஜந்தர் மந்தர் பகுதியில இருக்கிற நெறைய இளைஞர்கள், இளைஞிகள் அந்த இடத்துல போராடிட்டு இருந்தாங்க. மருத்துவ படிப்பு படிக்கிற ஸ்டூடண்ட்ஸு. இதில மிகப்பெரிய அளவுல ரீல்ஸ் பண்ணப்பட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ளேயே அதாவது கெத்து காட்டிக்குவாங்க பார்த்தீங்களா? ஒரு பொண்ணெல்லாம் போயிட்டு அந்த வண்டிய மறிச்சது, இன்னொரு பொண்ணு பார்த்தீங்கன்னா, அந்த இளைஞர்களை வந்து பாதுகாத்தது போலீஸ்ட்ட. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய பேசு பொருளாச்சு. இயற்கையா நடந்த சீன்ஸு. ஆனா, இதுக்கு ஊடால அந்த பொண்ணுங்களா, பசங்களா சேர்ந்து ஆட்டம் போட்டுக்கிறது, போலீஸ்காரங்கள கல்லெடுத்து அடிக்கிறது, அப்படியே அங்க நின்டுகிட்டு கெத்து காட்டுறது, சும்மா இருக்கிற போலீஸ்காரங்களுக்கு போய் பிஸ்கட் பாக்கெட் குடுக்குறத மாரி நடிக்கிறது, இந்த சம்பவங்கள்லாம் வந்து அங்க இருக்கிற சில யூடியூபர்ஸ், இன்ஸ்டாகிராமர்ஸ் பண்ற சில கீழ்த்தரமான வேலைகளா இன்னைக்கு ஒவ்வொன்னா வந்து லீக் ஆகி வீடியோஸா வந்துகிட்டு இருக்கு. அதுல ஒரு வீடியோ என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்ரோல் பங்க்ல இருக்கிற அனைத்து வண்டிகளுக்கும் நான் இலவசமா பெட்ரோல் போடுறேன். நீங்கலாம் போராட்டத்துக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு இளைஞர் கூப்பிடுறாரு அப்படின்னா, அந்த இளைஞருக்கு ஃபண்ட் எங்கேருந்து வந்துச்சு? இப்ப நார்மலா 1 லிட்டர் பெட்ரோல் ரூ. 100ன்னு விக்குது. 10 பேருக்கு போட்டாலே இன்னைக்கு ரூ. 1000 ஆச்சு. அப்ப 100 பேருக்கு குறையாம போட்டா ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு ரூ. 10,000 அப்படின்னா, ஒரு நாள் முழுக்க எவ்வளோ வந்திருக்கும்? இதுக்கு காசு அப்ப அவருடைய அவ்வளோ பெரிய ஆளா அவரு? அவ்வளோ பெரிய பணக்காரரா அவரு? அப்படின்ற கேள்வி வருது. 2வது பார்த்தீங்கன்னா, அங்க போராடுற எல்லாருக்கும் Zomatoலேருந்து ஆர்டர் பண்ணி மிகப்பெரிய அளவுல உணவுகள் வண்டியில வந்து இறங்குது. அப்ப இந்த வண்டியில இது யாருங்க ஆர்டர் பண்ணான்னு கேட்டா யாருக்குமே சொல்ல தெரியல. Zomato கம்பெனி இங்க மாணவர்கள் போராடுறாங்கன்னு சொல்லிட்டு ஓசியில கொண்டு வந்து சாப்பாடு குடுக்குது அப்படின்னா, அந்த யுஎஸ்ஏய சேர்ந்த
சேர்ந்த அந்த ஆள் யாரு அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி வருது. அப்ப ஏன் அபிஜித் அவர்கள் இன்னைக்கு அமெரிக்கால இருந்து உளவாளியா செயல்படக்கூடாது? டெல்லியில நடக்கிற போராட்டத்துக்கு பாகிஸ்தான் வந்து கைகொட்டி சிரிக்குது, நேபாளம் ஒரு பக்கம் கைகொட்டி சிரிக்குது அப்படின்னா, எங்களுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, ஜனநாயகன் படத்துல அண்ணன் சொல்ற மாரி ஏதாவது இருக்குமோ அப்படின்ற கேட்க தோணுது. இன்னைக்கு ஒட்டுமொத்தமா இந்தியாவை துண்டாடுறதுக்கும், மதவாத சக்திகளை ஊடுருவதுக்கும், இளைஞர்கள் அப்படின்ற பேர்ல இருக்கிற சில குண்டர்களை இறக்கி, இன்னைக்கு நம்மளுடைய தமிழகத்தையும் சரி, இந்தியாவையும் சரி, ஒட்டுமொத்தமா இந்த ஜனநாயகமா இருக்கிற நாட்டுல சீக்கிரம் வன்முறையை ஏற்படுத்தி சில விஷயங்கள பண்ணிருவோம் அப்படின்னு ஏன் மத்தவங்க நினைக்கக்கூடாது? அதுக்கு ஏன் இவங்கெல்லாம் கைக்கூலியா இருக்கக்கூடாது? இன்னைக்கு திமுக வரைக்கும் ஒருவேள அ சில சக்திகளோட கூட்டணி இருக்குமோ? தீய சக்திகளோட பெரிய பெரிய தீய சக்திகளோட அந்த சின்ன தீய சக்திகளுக்கெல்லாம் வந்து கூட்டணி இருக்குமோன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா, திமுக பார்த்த வேலை முழுக்க முழுக்க நீட்டுக்கு எதிரானது அல்ல. நம்மளுடைய தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு எதிரானது. இதுதான் வந்து இன்னைக்கு மக்களை மிகப்பெரிய அளவு கேள்விக்கு உண்டாக்கி இருக்கிறது. ஏன்னா, இப்ப இந்தியால நடக்கிற போராட்டம் பார்த்தீங்கன்னா, மெயின்ல டெல்லியில நடக்கிறது பிரதமர் அவர்களுக்கு எதிரா, தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு எதிரா. தர்மேந்திர பிரதான் அவர்கள் மத்தியானமே பதவி விலக போறாருன்னு ராகுல் காந்தி அவர் பிரஸ் மீட் குடுக்குறாரு. பாருங்க சீக்கிரம் தர்மேந்திர பிரதான் பதவி விலக போறாரு. அந்த தர்மேந்திர பிரதான் இடத்துக்கு வேற ஒருத்தர் வரப்போறாரு. பிரகாஷ் ஜோஷி அப்படின்றவருக்கு கூடுதல் பொறுப்பா அந்த கல்வி அமைச்சர் பதவியை கொடுத்துருக்காங்க. அப்ப தர்மேந்திர பிரதானுக்கு என்ன பதவி கொடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. ரைட்டா? அது அவங்களுடைய கட்சி முடிவு பண்ணிக்கிருவாங்க. அப்ப இந்த விஷயம் மத்தியானமே ராகுல் காந்தி அவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப எந்த அளவுக்கு எவ்வளோ தூரம் வெளிச்சமா வெளிச்சம் போட்டு காட்டி ஒவ்வொரு பிரச்சனையும் ஈஸியா நகர்த்திட்டு போன இந்த பிஜேபி, காங்கிரஸ், இந்த ஆம் ஆத்மியோட குரூப்பு, தமிழகத்துல திமுக. அப்ப எல்லாரும் ஒட்டு மொத்தமா யாரை எதிர்க்கிறதுக்கு செயல்படுறாங்க, என்ன மாதிரி பிரச்சனையை தமிழகத்திலையும் இந்தியாவிலையும் கொண்டு வர போறாங்க அப்படின்றதும், ஏன் இந்த மாணவர்கள் மேல தடியடி நடத்துனாங்க, இதை ஏன் யாருமே ஒரு பெரிய அளவுக்கு கண்டிக்கல, இதெல்லாம் தான் நம்மளுடைய கேள்வி. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய சந்தேகமா எழுது. இது சாதாரண நீட் போராட்டம் மாதிரி தெரியல. எதுக்கோ ஒரு இதுக்கு விதை போட்டிருக்காங்க. ஒருவேளை இது முன்னுதாரணமா மாறி நாளைக்கு மிகப்பெரிய இடத்துல கொண்டுட்டு போய் நிப்பாட்டுறதுக்கு இந்த ஒரு கரப்பான் அப்படின்ற கரையான் உதவ போகுதா அப்படின்ற ஒரு கேள்வி இன்னைக்கு மக்களிடையே எழுது. ஏன்னா இதை ஈஸியா முடிச்சுட்டு போக முடியாது. இன்னைக்கு ஒட்டு மொத்தமா தமிழகத்துல இளைஞர்களை திசை திருப்புறதுக்கு இந்த மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கையில் எடுக்கிற மாதிரி இந்த திமுக மாதிரியான கைகூலிகள் செயல்படுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற இளைஞர்களையும் இளம் பெண்களையும் அந்த காலேஜுக்கு போகிற சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு அதுகளுக்கு தெரியாது. இப்போ தான் காலேஜுக்கு முன்னே போயிருக்குங்க. அப்போ அதுகளை போராட கூப்பிடுறாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க, தமிழ்நாடு எங்கே போய் நிற்க போகுது அப்படின்றத நம்ம தான் வந்து இன்னைக்கு யோசிச்சுக்கணும். நம்மளுடைய முதலமைச்சர் ஆகிய விஜய் அண்ணா இதுக்கு சீக்கிரம் முடிவு கட்டணும். சீக்கிரமாக ஏதாவது அழுத்தத்தை கொடுத்து இந்த பிரச்சனையை திசை திருப்பி விட்டு இன்னைக்கு யோசிச்சு பாருங்க மக்களே, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு. இன்னைக்கு இளைஞர்கள்லாம் போராடுறாங்க. ஒட்டுமொத்த இளைஞர்களும் இன்னைக்கு அண்ணன் விஜய் அண்ணன் பக்கம் இருக்காங்கன்றது நான் சொல்லவே வேணாம், உங்களுக்குலாம் தெரியும். ஒருவேளை அவர் ஒரு அறிக்கை மாதிரியோ இல்லை நேரடியாகவே மைக்கில் இருந்து பேசி தம்பிகளா தங்கைகளா எந்திரிச்சு வீட்டுக்கு போங்கன்னு சொல்லியிருந்தா இந்த திமுக மூஞ்சில கரிய பூசின மாதிரி ஆயிருக்கும். ஏன்னா நம்ம முதல்வர் சொல்றதே அதுதான். நானும் நீட்டுக்கு எதிராக தான்ப்பா இருக்கேன். இது வந்து நான் சாதாரண விஷயம் கிடையாது. அரசு கையில இது கிடையாது. உச்சநீதிமன்றத்தில் இருக்கு. இதை நம்ம நேரடியாக வந்து சட்ட ரீதியாக தான் எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு முடிக்கிற விஷயம் கிடையாது. இது ஏன் படிக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியலை அப்படின்றது கேள்வி. அப்போ படிக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியாத அளவுக்கு தூண்டுன அந்த திமுகவை என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.